சண்டே எல்லார் வீட்லேயும் சிக்கனாக இருக்கும். சிக்கன் 65 வந்து இதே மாதிரி போகிறீங்க ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். சிக்கன் விரவ போகிற பாத்திரத்தில் ஒரு அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க, சின்ன கப்பில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. அப்புறமா சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன், கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் வந்து இந்த பஜ்ஜி மாவு இருக்கும்ல அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒன்றுக்கு ஒன்று. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கனை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, நான் வந்து எலும்பு இல்லாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்காக இப்படி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் சிக்கன் 65 வந்து கடையிலலாம் பொரிப்பாங்க. ஃபஸ்ட்டு மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் சிக்கனை போட்டு செய்வாங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் சூடு வச்சுக்கோங்க. சிக்கனை வந்து ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க, இல்லை 10 நிமிஷமாவது ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வந்து பொரிக்க ஆரம்பிக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கறதுனால நல்லா மணமாக இருக்கும். தனித்தனியாக போட்டுக்கோங்க எண்ணெயில். இப்படி நீங்கள் தனித்தனியாக போட்டு பொரிச்சிங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா எல்லாமே ஒரே மாதிரி சாஃப்டாக வந்து வெந்து வரும். அதே மாதிரி கீழேயும் ஒட்டாது. எண்ணெயில் வந்து மசாலா ஒட்டுற பிரச்சனையே இருக்காது. நான் சொன்ன அதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் எண்ணெயில் ஒட்டாமல் கிறிஸ்பியாக இதே மாதிரி சாஃப்டாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இன்றைக்கே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.